நாங்க போட்டதுதான் திட்டம், நாங்க வச்சதுதான் சட்டம்னு திமிர் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு கூட்டத்துக்கு இன்னைக்கு லோக்சபால டீலிமிட்டேஷன் விஷயத்துல ஒரு சம்மட்டி அடி விழுந்திருக்கு. அதற்கு ஒரே காரணம் நம்மளுடைய முதல்வர் MKS. இதுதான் ஒரு தலைவன் ஒரு மாநிலத்துக்கு சுயமரியாதையோட கிடைத்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜல்லிக்கட்டு அப்பயே இந்த நீட்டு பிரச்சனையை எதிர்த்து இங்க MKS போராடி கொண்டிருந்தார். அப்ப நம்ம யாருமே அதை வந்து பெருசா கண்டுக்கல. பட் அப்ப மட்டும் ஆட்சி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா இதே போல எல்லா மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைச்சு இதனுடைய ஆபத்துகளை விலக்கி அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியும். பட் இட்ஸ் ஓகே. இதுதான் முதல் முறையாக பாஜக எனும் எதேச்சிகார பாசிஸ்டுகள் பெறுகிற மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வி இனி ஒன்னுலையும் தொடரும். நீட் சீக்கிரம் தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரியப்படும். அவர்கள் இதிலெல்லாம் கை வைத்தார்களோ அதையெல்லாம் சுடுகிறது என்று டக்கு டக்கு டக்குன்னு கையெடுப்பாங்க. அதை நிச்சயம் நமது முதல்வர் MKS உறுதி செய்வார். நீங்க ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல எடப்பாடி முதல்வர் இருந்தா என்ன இருக்கும்? டீலிமிட்டேஷன் வந்திருக்கும். வெக்கமே இருக்காது, பல்ல காட்டிட்டு சிரிப்பாரு. ஆக மக்களே, ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கணும், தமிழர்களின் உரிமை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களின் சுயமரியாதை பாதுகாக்க வேண்டும், தமிழரின் மொழி மானம் உரிமை எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடு என்பது MKS என்கிற சுயமரியாதையுள்ள முதுகெலும்புள்ள தீரமிக்க திராணியுள்ள தலைவனின் கைகளில் தான் இருக்க வேண்டும். அதை இந்த தேர்தலில் நம்ம உறுதி செய்வோம். இந்த வெற்றியின் மூலம் இனி இந்தியாவின் தலையெழுத்து என்பது தென் மாநிலங்களால், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்படும். அதை நமது தலைவர் MKS உறுதி செய்வார்.